தியானம் 3. ஆத்மநேசரின் கால். வேதம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இயேசு கலிலேயா நாடெங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து சகல நோயாளிகளையும் குணமாக்கினார். அவர் தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்தார்கள். போர்ச்சேவகர் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. இயேசு அவர்களை நோக்கி, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். போதனை. மேலே எழுதிய வசனங்களால் நமது இரட்சகரின் மகத்துவங்கள் வெளியாகின்றன. அவைகள் ஒவ்வொன்றாய் ஆராய்வோமாக. 1. ஆத்மநேசரின் காலுக்கு ஜலம் தரையாகிறது. ஜலத்தை கடந்த சில குறிப்புகள் வேதத்தில் உண்டு. இஸ்ரவேலர் செங்கடலையும் எலியா என்ற பக்தர் யோர்தான் நதியையும் கடக்கும்படி அவசியம் நேரிட்ட போது ஜலத்தின் மேல் நடந்து அல்ல, அதை பிரிய செய்து கடந்தார்கள். நமது இரட்சகரோ ஒரு நாள் இரவில் 4ஆம் ஜாமத்தில் கலிலேயா கடலின் மேல் நடந்தார். தண்ணீரை தமது கைப்பிடியால் அளந்து சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைத்து மேகங்களை தமது ரதமாக்கி தண்ணீரை வஸ்திரத்திலே கட்டி தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி தமக்கு கடலிலே பாதையையும் திரண்ட தண்ணீரிலே வழியையும் ஏற்படுத்தி சமுத்திரத்திற்குள் தமது குதிரைகளோடு ஏறி சவாரி செய்து வருகிற மகத்தான தேவனுடைய கால்களுக்கு ஜலம் தரையாகிறது அதிசயமோ? 2. ஆத்மநேசருடைய கால் எங்கும் நன்மை செய்கிறதாய் சுற்றி திரிந்தது. அது சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் மேட்டையும் பள்ளத்தையும் வனாந்திரங்களையும் வழிநடைகளையும் கடந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தது. பரலோகத்தின் பொற்றல வீதிகளை பரிசுத்தப்படுத்தின கால் யூதருடைய கானானையும் புறஜாதிகளுடைய கலிலேயாவையும் எகிப்தையும் 33 வருஷம் பரிசுத்தப்படுத்திற்று. அது சென்ற ஊர்களெல்லாம் சுவிசேஷ வாழ்வால் செழித்தன. அது கடந்த வீதிகளெல்லாம் இரட்சண்ய மகிழ்ச்சியால் மகிழ்ந்தன. அது மிதித்த வீடெல்லாம் வியாதிகள் நீங்கின. 3. ஆத்மநேசருடைய கால்கள் இவ்வளவு மகத்துவங்கள் பொருந்தியிருந்தும் ஒரு நாள் அதில் ஆணிகள் கடாவப்பட்டு மரத்தோடு இருக்கப்பட்டன. தியானம். ஆத்மாவே களிகூறு, உன் ஆத்மநேசரின் காலுக்கு தண்ணீரும் தரைதான். உனக்கும் ஒரு நாள் மரணம் எனும் யோர்தான் மணல் வனம் போல் ஆகிவிடும். அவர் தமது தாசருக்கு கடலை தரையாக்குவார். பேதுரு கொஞ்ச தூரம் கடலில் நடந்தான். அவிசுவாசத்தால் மேற்கொள்ளப்பட்டும் அவனுக்கு தண்ணீர் தரையாயிற்று. நீ மரண பரியந்தம் உன் விசுவாசத்தின் உண்மையில் நிலைத்திருந்தால் அந்த பாக்கியம் மரண யோர்தானை கடக்கையில் உனக்கும் அருளப்படும். சாவின் யோர்தான் பொங்கி வந்து அலை மூடும் நேரத்தில் அதின் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பார் மோட்சத்தில். கீத வாழ்த்தல் அவர்க்கென்றும் பாடுவேன். ஆத்மநேசரின் கால்கள் தன் மகத்துவங்களை எண்ணி பெருமை கொண்டதும் இல்லை, சுகத்தை தேடினதும் இல்லை. அது பிரசங்கம் செய்ய ஊரெங்கும் சென்றது, குணமளிக்க குடிசையெங்கும் நடந்தது. அது தேவாலய பிரகாரங்களை சுற்றியும் வந்தது. எருசலேமே, உன் வாசல்களில் என் கால்கள் நிற்பதாக.
மேலே சொல்லிய மகத்துவங்களை நான் தியானித்து மகிழ்ந்தாலும், இதோ நான் விசுவாசத்தால் நோக்கும் இரும்பு ஆணியின் நீளமும் பருமனும் கூர்மையும், அதனால் ஆத்துமநேசரின் காலில் உண்டாயிருக்கும் காயங்களும் என் மகிழ்ச்சியை மாற்றி என் ஆத்துமாவை முக்காடிட்டு அளப்பண்ணுகிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இம்மட்டும் ஆத்துமநேசரின் பாதமும் காலும் பசும் பொன் ஆதாரங்களில் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூணை போல் என் ஆத்மாவுக்கு விளங்கின. இப்பொழுதோ அது பாடுகளுக்குட்பட்டிருக்கிறதை காண்கிறேன். ஆ மகத்துவ காலே, இது என்ன அதிசயம்! உனக்கு கல்லும் பஞ்சானது, கடலும் தரையானதே. இந்த இரும்பாணி உன்னை ஊடுருவி பாயாமல் உன் கணுக்காலில் தங்க கொலுசாய் அல்லது இரத்தின சலங்கையாய் மாறாத முகாந்தரம் என்ன? ஆதாமின் மகனே, உன் பாவந்தான். ஏவாளின் மகனே, உன் தோஷந்தான். ஆத்மாவே, உன் பாவத்தால் ஆத்துமநேசரின் காலில் இந்த இரும்பாணிகள் கடாவப்பட்டதென்று சொல்லும் துயரச் சொற்கள் உன் ஆத்மாவின் காதில் விழவில்லையா? விழுந்தும் ஏன் கவனியாமல் இருக்கிறாய்? குப்புற விழு. உன் நிமித்தம் பாடுகளுக்குட்பட்ட அந்த பரிசுத்த காலை பிடித்து மன்னிப்பு கேள். விசுவாச வணக்கம். விழுந்தேன் ஐயா, அந்த பொற்பாதத்தில் விழுந்தேன் ஐயா, அந்த சீர்பாதத்தில். அதிலிருந்து ஒழுகும் இரத்தம் என் பாவ ஆத்மாவில் விழும்படி இதோ ஏந்துகிறேன். ஆவியே துணை, தேவாவியே துணை. பரவசம். என் இரட்சகரின் கால்கள் பெரிய ஆணிகளால் கடாவப்பட்டு இரத்த பிரளயமாய் பாய்ந்தும் முகமலர்ச்சி உடையவராய் காணப்படுகிறாரே, அது ஏன்? என் பாவ விஷம் அவர் சிரசிலேறி நோவை தணித்து விடுகிறதோ? அல்லது சேவகர் கொடுத்த கசப்பு காடியின் வெறிதான் அவர் நோவை தணித்திருக்கிறதோ? இல்லை அப்பா. உன்மேலுள்ள அன்பின் விஷமும் வெறியும் அவர் சிரசிலேறி நோவை குறைக்கின்றன, வேறல்ல. விசுவாச வணக்கம். நான் கும்பிடுகிறேன். குருவேசு நாதர் பாதம் கும்பிடுகிறேன்.